வாழைக்காவை எப்பயும் போல் பொரியல் பண்ணாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெலாம் தொட்டுக்க அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம டீ டைம் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இதை சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு 2 துண்டாக வெட்டிக்கிறேன். இதை அப்படியே குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காவை தோலை எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.